ஓம் நமோ உச்சிஷ்டநாதாய நம. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு வசியம் தாந்திரீகம் மந்திரத்தை நான் தரேன். சின்ன வீடியோ தான், பார்த்து எல்லாருக்கும் பயன்படும். அதாவது இது எப்படி பண்ணோம்னா, அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இது செய்ய வேண்டியது. நீங்கள் ஒரு 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தங்கள் இருக்குது. அந்த முகூர்த்தத்தில் எந்த முகூர்த்தத்தில் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதாவது திங்கள், வெள்ளி, வியாழன் இந்த வாரத்தில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். சரிங்களா? அது மந்திரம் ஒன்று சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இது பணத்துக்காக, பண கஷ்டம் இருக்கிற, ஏன்னா இப்போதுக்கு அதுதான் மெயினாக இருக்குது. எந்த ஒரு தொழிலாகட்டும், வீட்டில் இருந்தாலும் ஆகட்டும், ஒரு கடன் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் பண கஷ்டன்றது கொஞ்சம் கொஞ்சமாக அது வரவுன்றது வந்துக்கிட்டே இருக்கும், வர ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு மூலையில், சரியா, ஏதோ ஒரு வழியில் பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு தாந்திரிக விஷயந்தான். இது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓம் ரிங், சரியா, க்ரீம் இல்லை, இது ரிங். ரிங் வசி வசி பணம் தனம் தினம் தினம். அவ்வளோதான் மந்திரம், இவ்வளோதான். இது பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய வேண்டியது. டெய்லி 48 நாள் செய்யணும். 48 உருவு சொல்லணும். சரிங்களா? 48 தடவை மந்திரத்தை உச்சரிக்கணும். ஓம் ரிங் வசி வசி பணம் தனம் தினம் தினம். அவ்வளோதான் மந்திரம். இதில் மமான்னு சேர்த்துக்கலாம். மமான்றது நமக்கு, நம அப்படின்னு சொல்லலாம், மமா அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இது ஒரு தாந்திரிக விஷயந்தான். இது எல்லாருக்கும் பயன்படும். 48 நாள் கரெக்டாக அந்த டைமுக்கு நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த டைமுக்கு நீங்கள் எப்போவுமே ரெகுலராக சொல்லிட்டு வரலாம். 48 நாளுக்கு அதுக்கு அடுத்து தேவை இருக்காது. இன்னொரு மந்திரம், ஓம் க்ரீம் ஹம். அவ்வளோதான். ஓம் க்ரீம் ஹம். இந்த மந்திரம் மட்டும் நீங்கள் இது அமாவாசை வர நாளைக்கு ஒரு நாள், அமாவாசை வர நாளில் நைட் அமாவாசை வரும். அந்த நாளில் என்ன பண்ணிங்கன்னா, இந்த மந்திரத்தை 108 ஊரு போடணும். அது நீங்கள் அந்த மந்திரம் சித்தி ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இதை கையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு 10 ரூபாவோ இல்லை 100 ரூபாவோ நோட்டோ நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தையெல்லாம் கும்பிட்டுட்டு அதில் உங்களோட பேரோ இல்லை ஏதாவது நம்பரோ இந்த மாதிரி ஏதாவது எழுதிக்கோங்க. எழுதிட்டு அந்த பணத்தை கையில் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு உங்கள் சுவாசம் விழுற மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த மந்திரத்தை உங்களால் எவ்வளோ தடவை முடியுமோ அவ்வளோ தடவை நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். மந்திரம் ஈஸி தான். ஓம் க்ரீம் ஹம். அவ்வளோதான். சரியா? இந்த 3 எழுத்து தான். இது உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் பயன்படும். இந்த மந்திரத்தை நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பணம் நீங்கள் வெளியில் போகும்போது நீங்கள் அது சுத்தமாக நல்லா செலவு பண்ணிடணும். சரிங்களா? அந்த பணம் உங்கள் கையில் வச்சுக்க வேண்டாம். அந்த பணத்தை நீங்கள் செலவு பண்ணிடலாம். திரும்பி அந்த பணம் உங்ககிட்டயே 2 மடங்காக சேரும். அப்போ அந்த நோட்டு உங்ககிட்டயே வரும்போது 2 மடங்காக உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு சேரும். ஏதோ ஒரு ரீதியோட. சரியா? இப்போ ஒரு 100 ரூபா அந்த அமௌண்ட்டு இது பண்ணுறீங்கன்னா ஒரு 1000 ரூபா 2000 ரூபா இப்படி உங்களுக்கு அந்த பணம் வந்துக்கிட்டே இருக்கும். திரும்பி திரும்பி வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு விஷயந்தான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் மாந்திரிகன்றதை விட தாந்திரிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் தாந்திரிகம்ன்றது நிறையவே யூஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. அது சீக்கிரமாக வேகமாகவே கூட வேலைகள் நடக்கும். சரிங்களா? இது செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பயன்படுறதா ரொம்ப ஈஸியான எளிமையான ஒரு மெத்தடுங்க தான் நான் கொடுத்துருக்கேன். அது என்னன்னு நீங்கள்